வணக்கம். நான் டாக்டர் ராமநாத அர்ச்சனா. இன்றைக்கு 2026 மே மாதம் 25 உலக தமிழர்களுக்கு ஒரு மிகவும் அன்பான ஒரு வேண்டுகோள். அதாவது நேற்று முந்தின நாளெல்லாம் புழக்கப்பட்ட வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. இன்று இது மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு அன்பான வேண்டுகோள், அதோட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நான் உங்களுக்கு பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன் இந்த அரசியல் தொடர்பா. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு இலங்கையில வடபகுதியில வாழ்ற, நான் கிழக்கு பக்கத்துக்கு இந்த வரைக்கும் போக ட்ரை பண்ணல, வடபகுதியில வாழ்கின்ற மக்களுக்கு தற்சமயம் என்ன தேவை, என்னத்தை நோக்கி நகர்றோம் என்கிற சம்பந்தமாக, நகர வேணும் என்ற சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டு வரைக்கல. அது பல பேர் புலம்பெயர் நாட்டுல இருந்து எதிர்க்கணும். முக்கியமாக புலம்பெயர் நாட்டுகள்ல போய் அவர்களுடைய அசைலத்துக்காக வெயிட் பண்றவர்கள் சகல பேரும் அதை எதிர்க்கிறார்கள். ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏனென்றால் அவங்கள் இங்கே போராடினவர்கள் இங்கே இருந்து புலம்பெயர் நாட்டுல போய் பல நாடுகள்ல இப்பவும் அசைலம் கிடைக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நான் மனதார ஏற்றுக்கொள்றபடியும் நீங்கள் இங்கே இருந்து போய் புலம்பெயர் நாடுகள்ல உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்ன்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கிறவனை வாழ விடுறதா, புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவனை வாழ விடுறதான்ற பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த நான் இரு முகங்களை பல இடங்கள்ல எடுக்க வேண்டி இருக்கிறது. அதே விளங்கி கொள்ளாத புலம்பெயர் நாட்டுல இருக்கிற ஒரு சில பேர் இவன் என்ன சிங்களவனுக்கு சப்போர்ட் பண்றான், இவனை சிங்களவங்கள் எல்லாம் நல்லவன் என்று சொல்கிறாங்கன்ற முகத்துக்கு ஓடியறினோம். அதாவது நாங்க இங்க இருந்து கொண்டு முழுக்க 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 அடிபடவனும் ஆரோடு என்று பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களவனோட இங்க பிரச்சனை நடக்கணும், போராட்டங்கள் நடக்கணும், கேம்பஸ் படியில கொண்டே கிளிநொச்சி ரோட்ல நடக்க விடணும், போலீஸ்கார இழுத்துட்டு போகணும். அங்க அந்த காட்சிகள் காட்டப்பட்டு நாங்க மறுபடியும் இலங்கைக்கு வந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அசைல கோரிக்கைக்கு அது சார்பா இருக்கணும் கன பேர் எதிர்பார்க்கிறீங்க. அது நியாயம், நான் இல்லைன்னு சொல்லலையாப்பா, அது நியாயம். ஆனா அந்த நியாயத்தால இங்க இன்றைக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன நடக்கிறன்றது பார்ப்போம். தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க. இங்க இப்ப இருக்கிற என்னுடைய மகன் உட்பட இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளும் இங்க நிம்மதியா வாழ வேணும், படிக்க வேணும், கேம்பஸுக்கு போகணும், அவள் இங்கேயே வாழ வேணுமாக இருந்தால், இந்த நாட்டிலேயே புலம்பெயர் கனவுகள் இல்லாம இங்கேயே வாழ வேணுமாக இருந்தா அவங்களுக்கு இந்த நாட்டுல சிங்கள தமிழ் மக்களோட ஒரு பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னா அவங்களால நிம்மதியா வாழலாது. இங்கே கிளிநொச்சியிலையும், முல்லைத்தீவுலையும், வவுனியாவிலையும், சாவச்சேரியிலையும், வேலனையிலையும் இருக்கிற ஆட்களுக்கு இங்கே பாதைகள் இருக்காது. இங்க இருக்கிற சனம் இந்த ரோட்ல போறேன், நான் மேல பார்த்து கொண்டே பாக்குறேன். இந்த சனம் பாவம். சோ இந்த சனத்துக்கு ஏதாவது நல்ல செய்ய போனா உடனடியாக கஜேந்திரன் போன்ற தற்கூறியல் கத்துறது, இவன் சிங்கள ஆக்களோட சேர்ந்துட்டான் என்கிற கருத்தை கதை. இதுதான் இந்த அர்ச்சனாவினுடைய இருமுகத்துக்கு உரிய முக்கியமான பிரச்சனை. அதாவது நான் அங்க இருந்து காசு வேண்டும் என்று நீங்க நினைச்சா, நான் அங்க இருக்கிறவனுக்கு சார்பாக இங்கே அரசியல் நடத்தணும்னா வெள்ளவெட்டி அரசியல்வாதி மாதிரி தான் அரசியல் நடத்த வேணும். அது வடிவா விளங்கிக் கொள்ளும். அப்படி நான் வெள்ளவெட்டி அரசியல்வாதியாக அரசியலை நடத்துற நேரத்துல வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. இங்க இருக்கிறவன் எதிர்காலத்தை யார் சிந்திக்கிறது, அதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இங்க கிளிநொச்சியிலையும், முல்லைத்தீவுலையும், வவுனியாவிலையும், இங்க மன்னார்லையும், சாவச்சேரியிலையும், யாழ்ப்பாணத்திலையும், கொக்குவிலையும் இருக்கிறவன் வாழ்க்கைய யார் பாக்குறது? சோ நீங்க விரும்புறீங்கடா, இதுதான் இந்த இரட்டை முகம், அர்ச்சுனாவினுடைய இரட்டை முகத்துக்குரிய காரணம். நான் தமிழீழம் தேசிய தலைவர் பொட்டம்மான் என்ற கதைகளை இங்க தொடர்ந்து கதைச்சு என்னவாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நான் உங்களுக்கு இங்க குளற அந்த வீடியோக்களை நீங்க கொண்டு போய் வெளிநாட்டுல அசைலம் அடிக்கிறதுக்கு பாவிப்பதாக இருந்தா, நான் இங்க சிங்களத்திலையும் தமிழ்லையும் குளறுகிறதால இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும். சோ இதுதானடாப்பா நான் உங்களுக்கு சொல்ல வர பிரச்சனை. இதாலதான் நான் அந்த நடுநிலை போக்க நேற்று சில தற்கொரியல் வீடியோ போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. அதான் என்னன்னா, இந்த வெறி குட்டிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க அரசியல் செய்ய இயலாது. நாங்க தான் இங்க வடக்கு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம், நாங்க தான் இங்க வடக்கு மாநிலத்தை நடத்துவோம் என்று நினைக்கிற ஒரு சில புலம்பெயர் நாட்டுல இருக்கிற டேஷ்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான். இந்த டேஷ்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இங்க இருக்கிறவன் நீ சொல்றதுக்கு ஓட் போட மாட்டான். போட்டதா இருந்தால் என்பிபியினுடைய 93,000 பேருக்கு நான் ஓட் போட்டவன். நீங்க தான் வெளிநாட்டுல இருந்து ஒரு சில பேர், ஒரு சில டேஷ்கள் கத்திரியர்,
அப்படி இப்படி இப்படி என்று அடே நீங்க தேசியத்தை கதைக்காதீங்க. ஏனென்றா தேசியத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க எல்லாம் அந்த நேரம் போராட்ட நடக்கைகளை மோமாலைகளை தப்பி ஓடினாக்கள். சோ என்ன சொல்றீங்க? நான் ஒரு 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 துரோகி கூட்டம் எப்படி ட்ரை பண்ணதுன்னா, இவர் பயிற்சி எடுத்தவர் ராதா படையணியில, இவர் எங்களுடைய கட்டமைப்புல இருந்தவர், இப்ப இயக்கம் சார்பா இப்படி அடையுங்கடா என்று ஒரு டேஷ் இப்படியே கதைக்கிறேன். டேஷ் பிரச்சனை இல்லை தானே. ஒருத்தரும் போய் ஒரு டேஷ் சொல்லுது, அவன் அப்படி பிடிச்சு உங்களுக்கு அடையுங்க. இன்னொரு கொஞ்சம் டேஷ்கள் கத்துது என்னன்னா, இவன் சீமான பற்றி கதைச்சு போட்டான். சீமான் எங்களுக்கு தெய்வம். ஏன்னா 30% இந்த கடைகள்லையும் அதுலையும் இதுலையும் சேர்க்கிறதுல 30% உங்களுக்கு, 70% சீமானனை. சோ இந்த டேஷ்கள் இப்ப யாருமே அந்த ஒண்டியில திரும்பி கூட பாக்குறீங்க. தமிழன் தமிழன் ஒருத்தன் இங்க இருக்கிற ஏழை மக்களுடைய வலிய போக்கோட் நினைக்கிறவன் அந்த உண்டியல்களை திரும்பி பாக்குறீங்க. சோ இந்த டேஷும் கத்துது. அதுக்கு பிறகு அசைலம் எடுக்க வேணும்னு தேவை இருக்குதானே எனவே இருக்கு. சோ அசைலம் அப்ளிகேஷனை போட்டுட்டு இருக்கிறான். சோ இந்த டேஷும் கத்துது. சோ இந்த டேஷ்களுக்கு நான் செய்ய வேண்டியதாக இருந்தால், இந்த டேஷ்களுக்கு நான் அரசியல் செய்ய வேண்டியதாக இருந்தால், கட்டக்கழுத்தன்கிட்ட போய் கதைங்கோ. கதைப்பான். அவன் உங்கள்கிட்ட இவ்வளவு காசை வேண்டிக்கணும் கதைப்பான். இவனுக்கு இங்க வைத்தியசாலையில என்ன நடக்குன்னு தெரியாது, இந்த ரோட்டு போடுறதுல ஊழல் என்ன நடக்குன்னு தெரியாது, இங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மேட்டர் டிரான்ஸ்பர் பிரச்சனைகள் தெரியாது, வேலையில்லா பட்டதாரிகள பிரச்சனைகள் தெரியாது, இங்க அரச உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் தொடர்பான பிரச்சனை தெரியாது, நெடுந்தீவு தெரியாது, அனலதீவு தெரியாது, முல்லைத்தீவு தெரியாது, வவுனியா தெரியாது, இவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல விடுதலை போராட்டம் என்ற உண்டு. இதுல ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். எங்கட பல்கலைக்கழகத்துல ஆறு இளஞ்சலியன் ஐயாண்ட தம்பி, அவருக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு. பல்கலைக்கழக மாணவர்ல கை வைக்காத, உனக்கு பல்கலைக்கழக மாணவர் நீ கல்யாணம் கட்டிட்ட, பிள்ளை பெத்துட்ட ஐயா, நீ பிள்ளையும் பெத்தனி, கேம்பஸ்ல எத்தனை பிள்ளையும் பெத்தனி, எத்தனை கிரவுண்ட்ல பெத்தனின்றதை நான் கதைப்பேன், என்னால ஏலும். சோ நான் அதையும் கதைக்க விரும்பல. உண்ட அரசியலும் எனக்கு தெரியும், உண்ட கூத்தும் தெரியும், எத்தனையோ விளையாட்டுகள் எனக்கு தெரியும். என்னடா அதே கிரவுண்ட்ல பாஸ்கெட்பால் கேப்டனா இருந்தோம் நான். சோ எனக்கு தெரியும் ஒவ்வொரு நெட்பால் பட்டியலும், ஒவ்வொரு வாலிபால் பட்டியலும், ஒவ்வொரு எல்லை பட்டியலும் சொல்ற கதையிலும் எங்களுக்கு தெரியும். சோ நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. ஏனென்றால் அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நீ 4 பேரோட ஏறி இருந்துட்டு போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது உன்னுடைய மனநோய். ஆனா அந்த அப்பாவி கேம்பஸ் படியலுக்கானதான் நான் கதைக்கிறேன். இவனில் பாஸ் அவுட் பண்ணினா யார் பாக்குறது? இவன்ட வேலை யார்? இந்த வேலை இல்லாம இருக்கிறாங்க 3000 பேர். இவங்கிட்ட வேலை யார் எடுத்து கொடுக்குறது? இவங்க இந்த டாக்டர் என்ற பேர்ல சுதேச மருத்துவம் முடிச்சு போட்டு இங்க சும்மா இருக்கிறாங்க டெவலப்மெண்ட் ஆபீசரா. அவங்களுக்கு எவ்வளவு மனம் வரைக்கும். சோ அதுகளை யாராப்பா பாக்குறது? அதுகளை பாக்கல இவர் தேசியத்தை கதைக்கல, தேசிய மறந்துட்டு அடி தேசியத்தை கதைக்கிறதுக்காண்டு தாண்டா திருமாவளவன் அண்ணாண்ட மீட்டிங்ல போய் உரையாடி போட்டு வந்த நான். மே 18 நான் கூட்டம் போட்டு விஜயை பற்றி விமர்சிக்கலையே. மே 18 நான் யாரையும் பற்றி விமர்சிக்கல. என்னுடைய வழியில பற்றி தான் இந்தியாவில் இருக்கிற முழு ஊடகங்களையும் கதைச்சு போட்டு வந்திருக்கிறேன். முழு ஊடகங்களையும் இந்த தமிழினத்தின் வெளியையும் இனப்படுகொலை தொடர்பாக தான் காய்ச்சல். இந்த வரைக்கும் இனப்படுகொலை கதை தொடர்பாக பாராளுமன்றத்துல எழுதினதை வாசிக்கிற தவிர வெளியில கதைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுங்க, உங்களோட தமிழ் உறுப்பினர்கள்ல ஒருத்தனை சொல்லுங்க. இதுதான் இந்த ரட்டமோத்துக்குரிய காரணம். ஆனா நாளைக்கு நாமல் ராஜபக்ச பிரசிடண்டா வந்தாலோ, அல்லது இப்ப இன்னொரு 6 மாதத்துல ரணில் பிரசிடண்டா வருகின்ற சாத்தியக்கூறு உண்டு. அதெல்லாம் அப்புறம் நான் வேற வீடியோவா கதைப்போம். இப்ப இலங்கை படுமோசமான நிலைமைக்கு போயிட்டு, ஆவே 350 ரூபா 340 ரூபா போயிட்டு $. 700 மில்லியன் கடன் வேண்டி இருக்க நம்ம IMF கிட்ட 2 பில்லியன். இதுக்கான பேருக்கு விளங்காது. 2 பில்லியன் என்றால் 2000 மில்லியன் வாகனம் இறக்குமதி செய்யறதுக்கு இலங்கை பாவிச்சிருக்கிறது. 700 கடன். சோ கடன் நாட்டுக்கு வந்திருக்க 700, செலவழிச்சு 2000. சோ அதுதான் இந்த $350 காரணம். இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு விளங்குற அளவுக்கு புத்தி இல்ல. பாட்டை போட்டு ஆடுறது, டிக்டாக் ஆடுறது, இந்த சுரேஷ் டிக்டாக் தளத்துல போய் ஆடுறது, சீமானங்களுக்கு கடவுள்ன்றது, இவ்வளவுதான் உங்களுடைய நொலேஜ்டா. அடே என்னட்டால் இந்த அரசியல் இன்ற வரைக்கும் நொலேஜ் இல்லாதவன் செய்த உண்டாதான் இருந்தது. அதை வடிவா விளையும் கொள்ளும். நொலேஜ் இல்லாதவன், தட்ட இனத்தை பற்றி சிந்திக்காதவன், முதுவெலும் இல்லாதவன் செய்கிற அரசியலாதான் இந்த அரசியல் விழாவும் இருந்தது. இன்றைக்கு இந்த அரசியல் விதியை மாற்றி எழுதினோம். அன்றைக்கு இந்த முது இல்லாதது, நொலேஜ் இல்லாது, ஒரு மலைக்கு கூட பள்ளியோட பக்கம் போய் கேட்லயாவது தொட்டு பார்க்காதது வீடியோ போடுது. சோசியல் ஆர்ட் நேற்று காட்டுக சொன்னால் இதுகளுக்கு எல்லாம் வீடியோ போடுற அளவுக்கு உங்களோட தராதரத்தை குறைச்சு கொடுத்தாங்க. இல்ல, இது ஒரு விசக்கிருமி, நீ யோசிக்க கூடாது, சின்னன் தானே இந்த கட்டெரும்பு, அமத்தா விட்டா என்ன அது போட்டு மாட்டேன். இல்ல, அது ஊந்து நாளை கட்டில நித்திரோலை கொண்ட காதுக்க போகும். சோ அதுல கவனமா இருக்கும். இதுதான் இந்த இவங்கள் இரட்டை முகம். வைத்தியர் அர்ச்சுனாக்குரிய இரட்டை முகம். வைத்தியர் அர்ச்சுனா இரட்டை முகமாக இருக்கிற அதுக்குரிய இந்த டேஷுக்குரிய காரணம் என்னென்றால், இவர்
அங்கால இருக்கிற சிங்களவனையும் தாளாற்றார், இங்கால இருக்கிற தமிழனையும் தாளாற்றார். இவர் இனவாதமும் கதைக்கிறார். முஸ்லிம் மக்களுக்குள்ள பெரிய பிரச்சனை அர்ச்சுனா மாதிரி ஒருத்தனே இல்லை, இவன் எங்க தமிழீழத்தை வேண்டி கொடுத்துருவானு இந்த மீரா ஜாஸ்மின் மாதிரியான பிரச்சனை. எங்க இந்தியாவோட போய் கதைச்சு இந்தியா தமிழீழ பிரகடனத்தை செய்து விட்டுருமோ ரெண்டா இந்த முஸ்லீம்காரர் எங்க போறோன்ற ஒரு பிரச்சனை உண்டு. இந்த மீரா ஜாஸ்மின் மாதிரி முஸ்லீம் என்ற உறவு அதை நான் வச்சிருப்பேன், அதுல உண்டாதான் இருப்போம். நாங்க வடக்கு கிழக்குல தமிழர்கள் தமிழ் பேசும் தாயகம் என்றா அதுல முஸ்லிம்களுக்கு 100% இடம் இருக்கு. இங்க எந்த சந்தேகம் இல்லை. என்ன ஆழவா நேசிக்கிற முஸ்லீம் அண்ணாமாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அச்சுனா இப்படி இவன் வாழ்க்கையில் இவன் நாளைக்கடா தொப்பியை போட்டு கொண்டு வந்து பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லக்கூடியவன். நான் அப்படி பெரிய இனவாதி இல்ல, பெரிய மதவாதி இல்ல. இந்த இனத்தை நேசிக்கிறேன், இந்த மதத்தை நேசிக்கிறேன். அதுக்காக நல்லூர் கோயில்ல போய் 24 மணித்தியாலவும் இருந்து கொண்டு முஸ்லீம் மக்களை வெறுக்கோள் பண்றவன் நான் இல்லை. நல்லூருக்கும் போவேன், பாசூர்ல இருக்கிற சர்ச்சுக்கும் போவேன், அங்காலே வந்தால் இதுல எங்க 5 சந்தியில இருக்கிற அல்லாட்டையும் போவேன். ஏன் எனக்கு மக்கள் தான் வேணும், எனக்கு என்னுடைய தமிழ் பேசுறவன் தான் வேணும். அவன் என்ன மதம் கடைப்பிடிக்கிறான் முக்கியம் இல்லை. சோ இதே இல்லை. ஏன்டாப்பா தையிட்டு வியாரைக்கும் நான் போவேன்னு போவேன். ஏனென்றால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மதம் என்பது ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க கூடாது. மதமா இருக்கட்டும், 4 மதம் இருக்கட்டும், 10 மதம் வரட்டும், இன்னும் சனாதனம் வரட்டும், எல்லாமே வரட்டும், எல்லாமே இந்த நாட்டை ஆளட்டும். ஆனால் மக்கள்கிட்ட மனசுல இருக்கிற அரசியல்வாதி ஒரு மதம் சார்ந்தவனாக இருக்க முடியாது. தெற்கேசர் பிரச்சனை எடுக்க சொல்லி சொன்னாங்களே என்ன, அது எனக்கே தேவையில்லாத வேலை. மன்னார்ல இருக்கிற அவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் எதிர்க்க வேண்டி வரும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அங்கிருந்து வர ஒரு செல்வம் அடக்கலாம் ஒரு ஏனுங்கண்ட சுமந்திரன் ஒரு கிறிஸ்டியன் எம்பி, ஃபோம் எம்பி, அவர் வரட்டும் கிறிஸ்தவ மக்களுக்காக பெண்டிகோஸ்ட் மக்களுக்காக கதைக்கிறதுக்காக நான் சுத்த இந்துவா போய் கதைப்பேன். ஆனால் அங்க முஸ்லிம்களுக்கு ஒருத்தரும் இல்ல கதைக்கு என்றால் முஸ்லிம்களோட பிரச்சனை நான் தாண்டா கதைப்பேன், வேற ஒருத்தரும் கதைக்க மாட்டான். வழியா வழங்கி கொள்ளும். அக்கல்பத்து ஆதரவு வைத்தியசாலையும் சரி, புத்தளம் ஆதரவு வைத்தியசாலையும் 76ஆம் ஆண்டுக்கு பிறகு கதைச்ச ஒரே ஒரு தமிழன் நான் தான். இப்ப பல பேருக்கு என்ன பிரச்சனைடா, அவன் முழு இடத்திலையும் அடிக்கிறான், முழுக்கல்லையும் கை வைக்கிறான். அங்க போய் சீமானுக்கு வெடிக்கிற வடி வைக்கிறான், இங்க வந்தா இங்க தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு வடி வைக்கிறான். இங்க சைக்கிள் கதறுது, ரிம் எல்லாம் அடிக்க ஓடுது, பக்கல் அடிக்குது, வீடுக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு, வீட்டுக்குள்ள உள்ள ஒருத்தனுக்கு இன்னொருத்துக்கு வழக்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டாங்க. சோ இவன் அங்கால போய் நாமளோட தன்னோட கதைக்கிறோம் என்று சொல்றான். சஜித் பிரேமதாச கூப்பிட்டு பக்கத்துல வச்சு இது சென்றார். ரணில் விக்ரமசிங்க இவரை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு இரவு டினருக்கு கூப்பிட்டு உண்டா இருந்து சாப்பிடுறார். இப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அனுரகுமார் திசாநாயக இன்று வரைக்கும் அர்ச்சுனாக்கு எதிராக இந்த நடவடிக்கை மடுக்கல, பயங்கரவாத சட்டத்துல பிடிச்சு போடல. சோ இவர் அனுரட்டாலா பட்ட கன்ஃபியூஸ். அதுல முக்கியமான கன்ஃபியூஸ் என்னென்றால் இவனே இந்தியாவுக்கு போனவன், இவன் யார இவனை இந்தியாவுக்கு போக சொன்னது என்ற பெரிய பிரச்சனை. யாரால இயக்கப்படுறான்? ரோன்றாங்க, விடுதலை புலிகள் என்றாங்க, மிஞ்சி போய் கடைசியா ட்ரம்ப் என்றாங்கல்டாவாதி, ட்ரம்ப் என்று சொல்லி கடைசியா இஸ்ரேலால இயக்கப்படுறான். என்னுடைய பிரச்சனை இதுதான். இந்த இரட்டை முகம் என்பதற்குரிய காரணம் சிங்கள மக்கள் எதிர்க்கக்கூடாது, அங்க இருக்கிற கஷ்டப்பட்ட சிங்கள ஏழை மக்களுடைய நல்மதிப்பை பெற வேணும். தமிழனை எதிர்க்கக்கூடாது, முஸ்லிம் மக்களை எதிர்க்கக்கூடாது. ஆனா இதுல இருக்கிற காவாலி கூட்டம் எல்லாத்தையும் எதிர்ப்பேன் நான். சோ இப்ப சொல்லுங்கடா, நான் தனி தமிழ் தேசியம் மட்டும் கதைச்சு நானும் ஒரு வெள்ள வேட்டியா மாற வேணுமா? இந்த வீடியோ பாக்குறவன் இலங்கையில இருக்கிற படிச்ச ஒருத்தன் கொமெண்ட் பண்ணி, சில காவாலியில் கொமெண்ட் பண்ற திலீப் பண்றேன்டா படம் அப்படின்னா கொமெண்ட் பண்ணாதீங்க. இலங்கையில இருக்கிறவன் யோசி என்ன செய்ய வேணும்? நான் தமிழ் தேசியம் என்ற போர்வையில வெளிநாடுகள்ல போய் காசை சேர்த்து கொண்டு வந்து என்ன குளறி இங்க இருக்கிறவன் அடி இப்பவே 5000 மில்லியன் ரோட்டுக்கு தந்து போட்டு அதுல ஒரு 1/2 கிலோமீட்டர் ரோட்டும் போடல. என்ன இதை நான் சொன்னா, ஆனா மஹிந்த ராஜபக்ச காலத்துல முழு ரோட்டும் போடப்பட்டதுன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க நாமள்கிட்ட நண்பன். சோ நான் என்னடா செய்யறது? இந்த 1.5 வருஷம் அரசாங்கம் வந்து எந்த ரோட் ஒழுங்கா போட்டான்னு சொல்லுங்க, எந்த வைத்தியசாலையை கட்டி எழுப்பினான்னு சொல்லுங்க, அதை கதை கேட்கல சொல்லுவாங்க இவன் நாமல்டாலண்டு. இதே ஜாழ்ப்பாணத்துல இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வரவனும், ஓல்ட் பார்க்ல இண்டோர் ஸ்டேடியம் வரவனும், ஆவே சப்போர்ட் பண்ணுவோம். இவர் வந்து இடுப்புலகில் அமைச்சர் சந்திரசேகர் வந்து இடுப்புலகில் நான் சொல்லுவாங்க பாதி ஒன் மச்சான் என்பிபி பி டீம். சோ இவங்களோட பிரச்சனை முழுக்க அர்ச்சுனா என்கின்ற நபர் எல்லாத்திலையும் கை வைக்கிறான்ன்றதான் பிரச்சனை. இவன் எப்படியாவது போட வேணும் வந்து சொன்னாங்க. இவங்க துவக்க கொடுக்காத, அப்பதான் நாங்கள் ஆக்களை வச்சு வெட்டலாம். அடி நான் சாவும் வரைக்கும் அடிவெட்டே சாவேன். கிரீன் கிராஸ்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். நான் சாவேன், நீங்க வெட்டுமோ, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் சாவும் வரைக்கும் அடிவெட்டே சாவேன். முதுகுல எல்லாம் வெட்டு விழாது, பயப்படாத. கழுத்துல கையில காலில வெட்டு விழுந்தாலும் முதுகுல வாழ்க்கையில வெட்டு விழாது. இது ராமநாதன் அர்ச்சுனாடா. இது ஒன்றும் ஈழ நிசானோ அந்த
மற்ற தற்கொலையில டேஷ் பேர் தெரியா எனக்கு, அந்த டேஷோ இல்ல. இது ராமநாதன் அர்ச்சுனா, இது உமாகரன் ராசையா இல்ல. சரிதான், இது ராமநாதன் அர்ச்சுனா அரசியல். நான் ராவணா அப்படி யோசிச்சு பாருங்க, மனச்சாட்சியோட இருக்கிறவன் எல்லாம். நான் இப்போ ஒரு ஃபண்ட் ஒன்றை கலெக்ட் பண்ண வழிகிட்டு வடக்குமானத்தை அபிவிருத்தி செய்வோம், வடக்குமான அபிவிருத்தி ஃபண்ட் எத்தனை கோடி விழுமண்டு யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கும் சொன்னேன், எங்கட சிவாஜிலிங்கம் அன்னைக்கு 3.5 கோடிக்கு மேல வந்துடுது. 370க்கு மேல தாண்டிட்டு சொல்றாங்க, உண்மை போய் தெரியாது. 4 மேல தாண்டி இருக்கு முப்ப. ஆனால் தேவைப்பட்டது 70 லட்சம். நான் அப்பவும் சொன்னேன், என்ன அந்த மெனசன் செத்தா அந்த எனக்கு கோல் பண்ணி கேட்டாங்க, டாக்டர் தாண்டிட்டான் போடுறதா இல்லையாண்டு. நான் என்ன போடுவோம், அந்த மெனசன் நாளைக்கு செத்தாலும் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் யார் பார்க்கல, இந்த அரசியல்வாதி என்ன வந்தபடியா. சோ கிடந்தா மனம் இருந்தா போடுங்க. இதுதான் ராமநாதன். இந்த இரட்டை முகத்துக்கு கடைசியா ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நிப்பாட்டுறேன். இந்த இரட்டை முகத்துக்குரிய காரணம் இதுதான். எனக்கு இங்க இருக்கிற மக்களும் வேணும், ஆனால் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவன் அசைலமும் அடிக்கவும் வேணுமடா. அவன் அங்க போய் நல்லா இருக்கட்டும், அவன் அங்க போய் நாசமாக வேண்டாம். அவன் தன் சௌகரத்தை தானடா உழைச்சி அனுப்புற காசு அனுப்ப போறான். இங்க வெளிநாட்டு அண்ணாவின் 8 கோடி வீடு அவன் இங்க தானடா கட்ட போறான். இந்த நாட்டுக்கு தானடா காசு அனுப்ப போறான். அந்நிய செலாவணி வடக்குமானது தானடா இலங்கைக்கு வருது. இலங்கையால வடக்குக்கு தானடா லாபம். அதால அவன் வரட்டும், அவன் போய் உழைக்கட்டும், அசைலம் அடிக்கட்டும் அவன். ஆனால் அதற்காக சும்மா குளராதீங்கடா. தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு எந்த சொந்தம் வெளிநாட்டில் இருக்கிறதும் எனக்கு வேணும், எந்த சொந்தம் இங்கே இருக்கிறது வேணும். இதுதான் இந்த இரட்டை முகத்துக்குரிய காரணம். இந்த முகம் பிழையண்டா சொல்லு, நான் அரசியலை விட்டு போறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.